இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாது, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தெரிஞ்சிருந்துமே கூட அந்த ஒரு விஷயத்த பத்தி யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேசிக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே, எப்படி இருந்தாலும் நம்ம சொல்றத நம்ப போறது கிடையாது. அதுவும் விஜய் கிட்டலாம் சொன்னா கடைசியில நம்ம பக்கமே இந்த பிரச்சனைய திருப்பி, அதாவது ரேணுகாவும் விஜயும் ஒண்ணு சேர்றது வந்து பிடிக்காம தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி அத கடைசியில தான் பக்கமே திருப்பிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நம்ம மல்லி ரொம்பவும் பொறுமையா இருக்காங்க. அதாவது ஆதாரம் கிடைக்கட்டும், ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே இந்த சுடருக்கு நடக்க போறது, உண்மையிலேயே இந்த உலகத்துல யாருக்குமே நடந்திருக்காது. அந்த அளவுக்கு மிக கொடுமையான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதாவது இந்த சுடர் சாதாரண விஷயங்கள பண்ணல. ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய தப்பு செய்யறதுக்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம விஜயோட மனைவியாவும், அதே மாதிரி இந்த கதிரேசனோட பொண்ணாவுமே வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, இங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணா. அதனால விஜயா இருந்தாலும் சரி, கதிரேசனா இருந்தாலும் சரி, உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சா கண்டிப்பா இந்த சுடர கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து வெறியாகுவாங்க. அந்த மாரி விஷயங்கள் தான் இப்போ நடக்க போகுது. அதாவது சுடர்கிட்ட நம்ம மல்லி ஜாடமாடியா பேசிட்டு இருக்காங்க. அமைதியா நீயா இங்கிருந்து கிளம்பி போயிடு அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா இந்த சுடர் எதையுமே கேட்க போறது கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே இந்த சுடருக்கும், அதே மாதிரி நம்ம மனோகர் அதாவது கதிரேசன் 2 பேருக்குமே நம்ம மனோகர் வந்து சூப்பரா பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. அதாவது பிளட்லாம் வந்து அவங்களது எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது முக்கியமா இந்த பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கதிரேசனோட உண்மையான பொண்ணு தானா இந்த ரேணுகா, அதாவது இங்க இருக்கக்கூடியவ அப்படின்ற மாரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல அக்கு வேற, ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. கடைசியில இங்க இருக்கக்கூடியது யாரு, என்ன, ஏது அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்துரும். ஒரு பக்கம் இந்த நாகுவும், அடுத்ததா மனோகர் 2 பேரும் நம்ம மல்லி கிட்ட பேசும்போது கூட சரி, அந்த ஒரு டைமும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். நம்ம எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ரொம்ப இதா வந்து இரு, கான்ஃபிடென்ட்டோட இரு மல்லி அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம மல்லியோட கையில டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடுது. அதுல இந்த அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவுக்கும், அடுத்ததா கதிரேசனுக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கூட மேட்ச் ஆகல. டிஎன்ஏவே மேட்ச் ஆகல அப்படின்ற மாரி இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த சுடர் மாட்டிக்கிறது தயாராகி போயிடுச்சு. அதே மாதிரி இந்த சுடர்கிட்ட அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட காட்டுறாங்க. சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. என்ன ரிப்போர்ட் இது? அப்படின்ற மாரி கேட்கும்போது, கொட்டை எழுத்துல எழுதியிருக்கு தெரியலையா? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். உன்னோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்ற நீயி? எனக்கு எப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, எதுக்காக பதர்ற சுடர்? நீ யாரு? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயா உன் வாயால சொல்லப் போற. ஏன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அது வந்து மாத்தப் போகுது. இப்பவே விஜய்யையும் அதே மாதிரி உன் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க இல்லையா கதிரேசன் 2 பேரையுமே கூப்பிட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட காட்டப் போறேன் அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடர மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.